எல்லாத்துக்கும் காரணம் அந்த கயிறு தான். அது இருந்தா மட்டும்தான் மாமா பாசமா நடந்துப்பாரு. அத போய் தொலைச்சிட்டு நிக்கிறேனே, எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு கண்டிப்பா அந்த கயிறு கிடைக்கும், கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும் ராசாத்தி. மாமா, ஏய் உட்காரு உட்காரு. ராசாத்தி, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும் ராசாத்தி. நான் தான் தெரியாதனமா எங்கேயோ வச்சுட்டேன். நாம தேடுற பொருள் தேடும்போது கிடைக்காது, வேற ஒண்ணு தேடும்போது தான் பழைய பொருள் கிடைக்கும். மாமா, அப்ப உங்க பொருள் ஏதாச்சும் ஒண்ணு தொலைச்சிருங்க மாமா. அதை தேடினா இந்த கயிறு கிடைக்கும்ல. ஹேய், அந்த கயிறை பத்தி நினைச்ச உடனே மாமா நம்ம கிட்ட அன்பா பேசுறாரு. ராசாத்தி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்க ஏன் மாமா இப்போ இவ்ளோ அக்கறையா பேசுறீங்க? ஏன், நான் பேசக்கூடாதா? இல்ல, இப்பதான் நீங்க என்ன திட்டிட்டு போனீங்க, அதுக்குள்ள வந்து பேசுனா என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல ராசாத்தி. உன்னை திட்டிட்டேன், அடிச்சிட்டேன், அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. மாமா, நான்லாம் அதை அப்பவே மறந்துட்டேன் மாமா. சரி, நாம உங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? மாமா, நிஜமாவா சொல்றீங்க? ராசாத்தி, நிஜமா தான் சொல்றேன். அவங்களுக்கும் உன்னை பார்க்க ஆசையா இருக்கும்ல, உனக்கும் உங்க வீட்டு ஆளுங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஆமா மாமா, இப்பதான் நினைச்சேன், நீங்க அப்படியே வந்து சொல்றீங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. உங்க அம்மாவை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு தான் சொல்றேன். சரிங்க மாமா, போலாம். சரி, நீ அப்படியே அங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு வா ராசாத்தி. மாமா, 2 நாளா? ஆமா ராசாத்தி, இங்க உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது. நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். நீ உங்க அம்மா கூட இருந்தா உனக்கும் இந்த பிரச்சனை நடந்ததெல்லாம் மறந்து கொஞ்சம் புதுசா இருக்கும்ல. மாமா, என்ன அப்படியே விட்டுட மாட்டீங்கல்ல? ஏய், நான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இங்க இருந்தா ஒரு மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, சாப்பிட முடியாது. உங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா நீ திரும்ப இங்க வரும்போது புதுசா எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வரலாம்ல. அது மட்டும் இல்ல, நீ பெரியம்மா கண்மணி அண்ணிய வர அடிச்சிருக்க. டெய்லி உன்னை பார்த்தா அவங்க மனசும் கஷ்டப்படும், உன்னோட மனசும் கஷ்டப்படும்ல. ஒரு 2 நாள், 2 நாள். உனக்கு புரியுதா நான் சொல்றது? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். புரியுது மாமா, ஆனா 2 நாள் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப சரி மாமா, போலாம். சரி சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரி மாமா.
ராசாத்தி, இதான் நீ இந்த வீட்ல இருக்க கடைசி நாள். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அத்தை, என்ன கல்வி? அத்தை, ராசாத்திய இனிய அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அத்தை, ராசாத்தி பாவம் இல்ல. என்ன கண்மணி பாவம்? நீ அவளை உன்னோட ஃப்ரெண்டா பார்க்காத. அப்படி பார்த்தா நீ நிம்மதியா வாழ முடியாது. அவ உனக்கு ஓரகத்தி. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு போட்டி அவதான். புரியுதா? நான் இல்லாதப்போ நீ தான் இந்த வீட்டு மகாராணியா இருக்கணும். அதெல்லாம் நீ இருக்கும்போதே இருப்ப. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அத்தை, ஆனா இருந்தாலும் இங்க பாரு கண்மணி, நீ எதுவும் பண்ணல. அவனுக்கு பிடிக்காத பொண்ணுதான் அந்த ராசாத்தி. அவ கூட வாழ விருப்பம் இல்லாம அவ வீட்டுல கொண்டு போய் விடுறான். நீ இத பத்தி வருத்தப்படாத. நான் பண்ணதுதான் சரின்னு உனக்கு கொஞ்ச நாள்ல புரிய வரும். இந்த அத்தையோட பாசத்தை பத்தி அப்ப நீயே புரிஞ்சுப்ப. ஆம், சரிங்க அத்தை. இனி இந்த வீட்டோட மருமக நீ மட்டும்தான். எல்லா மரியாதையும் உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். இனி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை. சரி போ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு. ராசாத்தி, உன்னோட கதை இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஹலோ, தங்கவேல் சாருங்களா? ராங் நம்பருங்க. மாமா, எனக்கு இப்பதான் மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க என்ன அம்மா வீட்டுக்கு போலான்னு ஒரு நாள் கூட ஆசையா கூப்பிட்டதில்ல. இது கனவா உண்மையான்னு எனக்கு தெரியல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நம்ம எதுக்கு கூட்டிட்டு போறோம்னு தெரியாம கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என்ன மாமா எதுவும் பேசாம வரீங்க? ஆமா ராசாத்தி. ஆமாவா? நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. சரி ராசாத்தி, கொஞ்ச நேரம் அமைதியா வா. என்ன மாமா நீங்க ஆசையா வெளியில போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியா வான்னா என்ன அர்த்தம்? சரி பேசு. போங்க மாமா, எனக்கு பேசுற மூட இல்ல. அப்ப நீ அமைதியா வா. நம்ம கிட்ட அந்த கயிறு இல்லாதனாலதான் மாமா நம்ம மேல கோவப்பட்டு பேசுறாரு. அந்த கயிறு மட்டும் எனக்கு கிடைக்கணும் கடவுளே. என்னாச்சு மாமா? இருடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். பேட்டரி போச்சான்னு தெரியலையே. ஏய், இதை பிடி.
மாமா என்னாச்சு மாமா? இருடி, ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். மாமா ரசத்தை கொஞ்சம் அமைதியா இரு. மாமா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? என்னாலேயே முடியல, நீ வேற. நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏதோ பண்ணி தொலை. ம். யாராவது வராங்களான்னு நான் பாக்குறேன். ம். ஏய், நான் தான் சொன்னேன்ல, இத்தனை வருஷமா பைக் ஓட்டுற எனக்கு தெரியாதா? மாமா இப்போ எப்படி மாமா ஸ்டார்ட் ஆச்சு? சரி, எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இறங்கு. மாமா நான் தானே ஸ்டார்ட் பண்ணேன், அப்ப நான் தான் பைக் ஓட்டுவேன். ஏய் ராசாத்தே, விளையாடாத. நீ அரைகுறையா தான் ஓட்டி பழகிருக்க, இறங்கு, நான் ஓட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, நீங்க வண்டியில ஏறுங்க, பயப்படாம ஏறுங்க மாமா. ஏய் ராசாத்தி, சொல்றத கேளுடி, நான் ஓட்டுறேன், இறங்கு. மாமா நீங்க ஏறுங்க மாமா. சரி, எப்படியோ இவளை கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டு வந்தா போதும். ஏறுங்க மாமா. ம். ம். நல்லா புடிச்சுக்கோங்க மாமா. பார்த்து ஓட்டுடி. ம். இப்ப எப்படி ஓட்டுறேன் பாருங்க. மாமா அமைதியா வாங்க மாமா, யாராவது பார்க்க போறாங்க. ஏய், நான் வேணுனே உன் மேல விழறேன். ஏய், இப்ப எதுக்குடி பிரேக் போடுற? பல்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது மாமா. எங்கடி பள்ளம்? ஐயோ, ச்சே. ஏய், பார்த்து ஓட்டுடி. சரி இல்லைன்னா இறங்கு, மாமா. நான் ஓட்டுறேன். இல்ல இல்ல நானே ஓட்டுறேன். உன்ன ஏய் ராசாத்தி, என்ன மாமா? என்னடி அப்படி போறதுக்கு இப்படி நிப்பாட்ற? மாமா தியேட்டர் இந்த பக்கம் தானே இருக்கு மாமா. தேட்ரா எதுக்குடி? ஐயோ மாமா, இவ்ளோ மக்கா இருக்கீங்களே, தியேட்டருக்கு எதுக்கு போவாங்க? படம் பார்க்க தானே. நம்ம 2 பேரும் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா வீட்டுக்கு போலாம். மாமா போலாம் மாமா, ப்ளீஸ் மாமா. குழந்தைங்க சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கான், வாங்க போலாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. நீங்க வரீங்க? ஏய், முடியாது. நீங்க வரீங்களா இல்லையா? உட்காருங்க மாமா. உட்காருங்க மாமா, சீக்கிரம் டைம் ஆகுது. அதை எழுத்து போ. கண்மணி, ஆ? ராசாத்தியும் இனியனும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. நீ அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சிரு என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கண்மணி. நீ இனியனுக்கு மட்டும் சாப்பாடு வெயி போதும். என்ன இப்படி சொல்றீங்க? ராசாத்திக்கு சாப்பாடு கூட போடக்கூடாதா? அவ்வளோ மோசமாவா நடந்துக்குவீங்க? அவளும் இந்த வீட்டு மருமக, மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஐயோ மங்கை, நான் அந்த அர்த்தத்துல பேசல. ராசாத்தி திரும்ப வந்தாதானே சாப்பிடுறதுக்கு.
அவதான் வரப்போறது இல்லையே. அப்புறம் எதுக்கு வேஸ்டா சாப்பாடு? அவ திரும்பி வராம எங்க போறா? ராசாத்தி திரும்ப வரமாட்டா, எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ சொல்றீங்க? ராசாத்தி அப்படி எங்க போயிருக்கா? அவளோட அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துட போறா. அப்படின்னு நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் மங்கை. மங்கை, இங்க என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. ராசாத்தியால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவளு பைத்தியக்காரி மாதிரி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ கொஞ்ச நாளைக்கு அவ அம்மா வீட்டுல இருக்கட்டும்னு இனிய கொண்டு போய் விட போயிருக்கான். என்ன சொல்றீங்க? இனிய யாரை கேட்டு அவள அங்க கூட்டிட்டு போனா? அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்பா அம்மா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம தானா முடிவெடுக்கிற அளவுக்கு அவனுக்கு திமிராயிடுச்சா? அங்க டென்ஷன் ஆகாது. இனியன் அப்படியெல்லாம் நம்ம கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். வரட்டும், என்ன எதுவும் விசாரிக்கலாம். இல்லங்க, இது எனக்கு என்னமோ சரியா படல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலே கிள்ளி எரியணும். அவனுக்கு போனை போடுங்க. இருமங்க, எதுக்கு இப்ப அவசரப்படுற? பாரு, நீ ஒரு போன் போட்டு பாரு, என்ன ஏதுன்னு கேளு. இப்படி திடீர்னு முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னாச்சுங்க? நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதாவது வெளியில இருப்பான், சிக்னல் இல்லாம இருக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏமாறதான் ராசாத்தியை அம்மா வீட்டில் விட கூட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அவங்க எப்படி நிறுத்துவாங்க? அவங்களுக்கு தான் ராசாத்தி இந்த வீட்ல இருக்கிறதே பிடிக்காதே. எப்படியாவது ஒழிஞ்சா சரின்னு பேசாம இருந்திருப்பாங்க. இரு, நான் திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்கறேன். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்ன பாரி, மறுபடியும் நாட் ரீச்சபிள் தானே வருது. அவங்க வீட்ல நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படி சொல்லாம கொள்ளாம பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்களேன்னு நம்மள பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் அவளை கொண்டு விட போயிருக்கான். அப்போ என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம்? எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு இந்த வீட்ல? ஏதோ பையன்னு அவனாவது என் பேச்ச கேட்பான்னு நினைச்சேன். இப்ப அவனும் அவன் இஷ்டத்துக்கு என்ன மதிக்காம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? மங்கை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்கிட்ட சொன்னா நீ எப்படியும் வேண்டான்னு தான் சொல்லுவ. அதான் உன்கிட்ட சொல்லாம அவன் ராசாத்திய கூட்டிட்டு போயிருக்கான். விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவ கொஞ்ச நாள் அவ அம்மா வீட்ல இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம ராசாத்தி விஷயத்துல தலையிடாதீங்க.